பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள் பாகம் 18. வியாழன் மார்ச் 29, 1883. பகல் 2 மணி. தக்ஷிணேஸ்வர கோவிலில் குருதேவரின் அறை. பகல் உணவிற்கு பிறகு குருதேவர் சற்று ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார். அறைக்கு எதிரே மேற்கு திசையில் கங்கை ஓடிக்கொண்டிருந்தது. நீரேற்றம் ஆரம்பித்திருந்தது. பக்தர்கள் சிலர் வந்திருந்தனர். பிரம்ம சமாஜத்தின் அமிர்தரும் இனிமையாக பாடுபவரான திரைலோக்கியரும் வந்திருந்தனர். திரைலோக்கியர் பிரம்ம சமாஜத்தில் எத்தனையோ முறை இறைவனின் திருவிளையாடல்களையும் குணங்களையும் பாடி பெரியவர் சிறியவர் என்ற எல்லோருடைய நெஞ்சங்களையும் கவர்ந்தெழுத்து பரவசப்படுத்தியவர். ராக்காலுக்கு உடல் நலமில்லை. குருதேவர் அது பற்றி பேசிக் கொண்டிருந்தார். ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், இதோ பாருங்கள், ராக்காலுக்கு உடல்நிலை சரியில்லை. சோடா குடித்தால் சரியாகிவிடுமா? என்ன ஆகுமோ தெரியவில்லையே. அப்பா ராக்கால், நீ ஜெகநாதரின் பிரசாதத்தை சாப்பிடு. இப்படி சொல்லிக்கொண்டே குருதேவர் அற்புதமான பரவச நிலையில் ஆழ்ந்தார். சாட்சாத் நாராயணனே ராக்கால் உருவத்தில் சிறுவனாக எதிரில் இருப்பதை அவர் காண்பதாக தோன்றியது. ஒரு பக்கம் காமினி காஞ்சனத்தை துறந்த தூய இளம்பக்தரான ராக்கால், மறுபக்கம் இரவு பகலாக பிரேமபித்தில் ஆழ்ந்திருந்த குருதேவர். எனவே மிக எளிதில் வாத்சல்ய பாவனை அவரிடம் தோன்றிற்று. அவர் ராக்காலை தாயன்புடன் பார்த்தபடியே கோவிந்தா கோவிந்தா என்று அன்பு ததும்ப உச்சரிக்க தொடங்கினார். ஸ்ரீகிருஷ்ணரிடம் யசோதைக்கு எந்த பாவனை தோன்றியதோ அதே பாவனைதான் இதுவும் என்று தோன்றியது. பக்தர்கள் இந்த அற்புதத்தை வியப்புடன் பார்த்து கொண்டிருந்தனர். திடீரென்று எல்லாம் அமைதியாகியது. பக்தர்களுக்காக அவதரித்தவரான குருதேவர் கோவிந்த நாமத்தை உச்சரித்துக் கொண்டே திடீரென்று சமாதியில் ஆழ்ந்தார். வரைந்த ஓவியம் போல் அவரது உடல் அசைவற்றிருந்தது. புலன்கள் எங்கோ விடுமுறையில் போய்விட்டன போல் தோன்றியது. பார்வை மூக்கு நுனியில் நிலை குத்தி நின்றது. மூச்சு விடுகிறாரா இல்லையா என்பது தெரியவில்லை. உடல் மட்டும் இவ்வுலகில் இருந்தது. ஆன்ம பறவை உணர்வு வெளியில் பறந்து திரிந்து கொண்டிருந்தது. தாயை போல் பக்தர்களுக்காக இவ்வளவு நேரம் கவலை கொண்டிருந்தாரே, அவர் இப்போது எங்கே? இந்த அற்புதமான நிலைதான் சமாதியோ? அப்போது காவி உடை தரித்த முன்பின் அறியாத ஒருவர் வந்து அமர்ந்தார். குருதேவரின் சமாதி நிலை படிப்படியாக கலைய தொடங்கியது. அந்த நிலையிலேயே பேச ஆரம்பித்தார். தமக்கு தாமே பேசினார். ஸ்ரீராமகிருஷ்ணர் காவி உடையை கண்டு, எதற்காக இந்த காவி உடை? காவியை சுற்றி கொண்டால் எல்லாம் ஆயிற்றா? சண்டியை விட்டுவிட்டு மத்தளம் அடிக்கிறேன் என்றானாம் ஒருவன். முன்பெல்லாம் அவன் சண்டி பாடல்களை பாடி வந்தான். இப்போது மத்தளம் அடித்து வருகிறான். எல்லோரும் சிரித்தனர். வைராக்கியம் 3-4 வகைப்படும். உலகில் நெருப்பில் வெந்து காவி உடை அணிந்து கொள்வது. இந்த வைராக்கியம் நீண்ட நாள் நிலைப்பதில்லை. வேலை கிடைக்கவில்லை. உடனே காவி உடுத்திக் கொண்டு காசிக்கு போய்விட்டான். 3 மாதம் கழிந்தது. வீட்டிற்கு கடிதம் வந்தது. எனக்கு வேலை கிடைத்துவிட்டது, விரைவில் வீட்டிற்கு வருகிறேன், கவலை வேண்டாம் என்று அதில் எழுதியிருந்தான். வேறொருவன், அவனுக்கு வாழ்க்கையில் எல்லாம் உள்ளன, எதற்கும் குறைவு இல்லை. ஆனாலும் அவனுக்கு எதிலும் திருப்தி இல்லை. இறைவனுக்காக தனிமையில் அழுகிறான். இதுதான் உண்மையான வைராக்கியம். கபடத்தனம் ஒருபோதும் நல்லதல்ல. கபட வேடம் நல்லதல்ல. வேடத்திற்கு ஏற்ற மனம் இல்லை என்றால் நாளடைவில் சர்வநாசம்தான் ஏற்படுகிறது. பொய் பேசுவதாலும் கபடத்தனமாக நடந்து கொள்வதாலும் நாளடைவில் பயம் போய்விடுகிறது. அதைவிட வெள்ளை உடை அணிவது மேல். மனத்தில் பற்று உள்ளது. அவ்வப்போது வீழ்ச்சியும் ஏற்படுகிறது. வெளியில் காவி உடை மிகவும் பயங்கரம். சொல்லப்போனால் நல்லவர்கள் நடிப்பில் கூட பொய் சொல்வதோ கபட செயல்களை செய்வதோ சரியல்ல. நவ பிருந்தாவனம் என்ற நாடகத்தை பார்க்க கேசவருடைய இடத்திற்கு போயிருந்தேன். கிராஸ் என்று ஒன்றை கொண்டு வந்தான். மற்றொருவன் அதன் மீது நீரை தெளித்தான். அதை சாந்தி ஜலம் என்றார்கள். இன்னொருவன் குடிகாரன் வேடம் போட்டுக்கொண்டு தள்ளாடி நடந்து வந்தான்.
பிரம்ம சமாஜ பக்தர் கூறினார், அவர் கு பாபு. ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், பக்தன் அத்தகைய பாத்திரங்களில் நடிப்பது நல்லதல்ல. இத்தகைய விஷயங்களில் மனத்தை நீண்ட நேரம் வைத்திருப்பது அபாயம். வண்ணானிடம் கொடுத்துள்ள துணியை போன்றது மனம். அவன் அதை எந்த நிறத்தில் தோய்த்து எடுக்கிறானோ அந்த நிறத்தை அது பெறுகிறது. கபட எண்ணங்களில் மனத்தை நீண்ட நேரம் வைத்திருந்தால் அதில் கபட கரை படைந்து விடுகிறது. மற்றொரு நாள் நிமாய் சந்நியாசம் பார்க்க கேசவரின் வீட்டிற்கு போயிருந்தேன். கேசவரை முகஸ்துதி செய்யும் சீடர்கள் சிலர் சேர்ந்து அந்த நாடகத்தை கெடுத்து விட்டனர். கேசவரை கலியுகத்தின் சைத்தன்ய தேவர் நீங்கள் என்று ஒருவன் சொன்னான். கேசவர் அதை கேட்டு சிரித்துக்கொண்டே முகத்தை என் பக்கம் திருப்பி என்னை பார்த்து, அப்படியானால் இவர் யார் என்று கேட்டார். அதற்கு நான் உங்கள் தாசனுக்கும் தாசன், கால் தூசிக்கும் தூசி என்று சொன்னேன். கேசவருக்கு பெயர் புகழ் இவற்றில் ஆசை இருந்தது. அமிர்தரையும் திரைலோக்கியரையும் பார்த்து, நரேந்திரன், ராக்கால், கிக்கால் இந்த பையன்கள் நித்திய சித்தர்கள். இவர்கள் பிறவிதோறும் இறைவனின் பக்தர்களாகவே இருப்பார்கள். சாதாரண மக்கள் சாதனைகள் பல செய்து சிறிது பக்தியை பெறுகின்றனர். இவர்களோ பிறப்பிலிருந்தே இறைவனை நேசிக்கின்றனர். பூமியை பிளந்து கொண்டு தோன்றுகின்ற சுயம்புலிங்கம் போன்றவர்கள் இவர்கள். மனிதன் உருவாக்கிய சிவலிங்கம் அல்ல. நித்திய சித்தர்கள் ஒரு தனி வகுப்பினர். எல்லா பறவைகளும் வளைந்த அழகை பெற்றிருப்பதில்லை. இவர்கள் ஒருபோதும் வாழ்க்கையில் பற்று கொள்வதில்லை, பிரகலாதனைப் போல். சாதாரண மனிதர்கள் சாதனை செய்கின்றனர், இறைவனிடம் பக்தி கொள்கின்றனர், அதே வேளையில் வாழ்க்கையிலும் பற்று வைக்கின்றனர். காமினி காஞ்சனத்தில் மூழ்குகின்றனர். ஈ பூவில் அமர்கிறது, இனிப்பு பண்டத்தில் அமர்கிறது, மலத்திலும் உட்கார்கிறது. அதுபோல் எல்லோரும் மௌனமாக கேட்டுக்கொண்டிருந்தனர். நித்திய சித்தர்கள் தேனீக்களை போன்றவர்கள். அவை பூவில் மட்டுமே அமர்ந்து மது அருந்தும். நித்திய சித்தர்கள் ஹரிரசத்தை மட்டுமே பருகுகின்றனர். அவர்கள் உலகியல் இன்பம் இருக்கும் திசையில் கூட போக மாட்டார்கள். இவர்களுடைய பக்தி சாதனைகள் செய்வதன் மூலம் கிடைக்கும் பக்தி அல்ல. இவ்வளவு ஜபம் செய்ய வேண்டும், இவ்வளவு தியானம் செய்ய வேண்டும், இவ்வளவு பூஜை செய்ய வேண்டும், இதெல்லாம் விதிகளுக்கு உட்பட்ட பக்தி. வயலில் பயிர் வளர்ந்திருக்கும் போது வயலை கடக்க வேண்டுமானால் வரப்பு வழியாக சுற்றி செல்ல வேண்டும். அருகில் உள்ள கிராமத்திற்கு போவதற்கு வளைந்தோடும் நதி வழியாக படகில் சுற்றி வளைத்து கொண்டு செல்ல வேண்டும். இவை போன்றது இந்த பக்தி. ராகபக்தி, பிரேம பக்தி உண்டாகுமானால், இறைவனை உறவினரைப் போல் கருதி நேசிக்க முடியுமானால் எந்த விதிமுறைகளும் வேண்டியதில்லை. அறுவடை முடிந்த வயலில் குறுக்காக இறங்கி போவது போன்றது அது. வரப்பு வழியாக போக வேண்டியதில்லை, நேராக போய்விடலாம். வெள்ளம் வரும்போது நதியின் வழியாக சுற்றி வளைத்து செல்ல வேண்டிய அவசியமில்லை. அப்போது வயலிலெல்லாம் மூங்கிலளவு நீர் தேங்கி நிற்கும். அதில் படகை நேராக செலுத்தி சென்று விடலாம். இந்த ராகபக்தி, அனுராகம், அன்பு ஏற்படாவிட்டால் இறை அனுபூதி கிடைப்பதில்லை. அமிர்தர் கேட்டார், சுவாமி, சமாதி நிலையில் உங்களுக்கு எத்தகைய உணர்வு இருக்கும்? ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், குளவியை எப்போதும் நினைத்து கொண்டிருக்கின்ற புழு கடைசியில் குளைவியாகவே மாறிவிடுகிறது என்பதை நீ கேட்டதில்லையா? குடத்தில் அடைபட்ட மீனை கங்கையில் விட்டால் எப்படியோ அதுபோல்தான் சமாதியில் என் நிலையும். அமிர்தர் கேட்டார், நான் உணர்வு கொஞ்சம் கூட இருப்பதில்லையா? ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், எனக்கு பொதுவாக சிறிது நான் உணர்வு இருக்கும். பொன்கட்டியை சாணைக்கல்லில் எவ்வளவுதான் உரைத்தாலும் சிறு துணுக்கு எஞ்சியிருக்கவே செய்யும். பெரு நெருப்பும் அதன் ஒரு பொறியும் போல் புற உணர்வு மறைந்து விடுகிறது. ஆனால் ஆனந்தத்தை அனுபவிப்பதற்காக சிறிது நான் உணர்வை விட்டு வைக்கிறார் இறைவன். நான், நீ உணர்வுகள் இருந்தால்தான் அதை அனுபவிக்க முடியும். சில வேளைகளில் இந்த சிறிய நான் உணர்வையும் அவர் நீக்கி விடுகிறார். அந்த நிலைக்கு ஜட சமாதி அல்லது நிர்விகல்ப சமாதி என்று பெயர். அந்த நிலையில் என்ன ஏற்படுகிறது என்பதை சொல்ல முடியாது. உப்பு பொம்மை கடலை அளக்க கடலில் இறங்கிய கதைதான். இறங்கியதும் கரைந்து விட்டது. அந்த நிலையில் கடல் எவ்வளவு ஆழம் என்ற செய்தியை மேலே வந்து யார் சொல்வது?
பிரம்ம சமாஜ பக்தர்களுக்கு அறிவுரை. சனிக்கிழமை ஏப்ரல் 7, 1883. அமாவாசை நாள். பகல் 1 மணி. கல்கத்தாவில் பலராமின் வீடு. வராந்தாவை ஒட்டிய அறையில் குருதேவர் உட்கார்ந்திருந்தார். நரேந்திரர், பவநாத், ராக்கால், மா, பலராம் முதலியோரும் இருந்தனர். காலையில் பலராமின் வீட்டிற்கு வந்த குருதேவர் அங்கேயே தங்கி நண்பகலில் உணவு உட்கொண்டார். நரேந்திரர், பவநாத், ராக்கால் இன்னும் ஓரிருவரை அழைக்குமாறு குருதேவர் கூறியிருந்தார். அவர்களும் குருதேவருடன் சாப்பிட்டனர். இவர்களுக்கு உணவளி, அது பல சாதுக்களுக்கு உணவளிப்பதற்கு சமம் என்று குருதேவர் பலராமிடம் கூறுவதுண்டு. சில நாட்களுக்கு முன் குருதேவர் நவ பிருந்தாவனம் என்ற நாடகத்தை பார்க்க கேசவரின் வீட்டிற்கு சென்றிருந்தார். நரேந்திரரும் ராக்காலும் இருந்தனர். நரேந்திரரும் அதில் நடித்தார். பவஹரி பாபாவின் வேடத்தில் கேசவர் நடித்தார். ஸ்ரீராமகிருஷ்ணர், நரேந்திரர் முதலியவர்களிடம் கேசவர் சாது வேடத்தில் வந்து சாந்தி ஜலம் தெளித்தார். என்னவோ அது எனக்கு பிடிக்கவில்லை. வேடமிட்டு வந்து சாந்தி ஜலம் தெளிப்பதா? மற்றொருவன் பாவபுருஷன் வேடத்தில் நடித்தான். அத்தகைய வேடங்களை ஏற்பது நல்லதல்ல. பாவம் செய்வது தவறு. அப்படி நடிப்பதும் தவறுதான். நரேந்திரரின் பாட்டை கேட்க குருதேவர் மிகவும் விரும்பினார். ஆனால் நரேந்திரரின் உடல்நிலை சரியாக இல்லை. இருந்தும் அவர் நரேந்திரரிடம், நரேன், இவர்கள் ஆசைப்படுகிறார்கள், கொஞ்சம் பாடேன் என்று கூறினார். நரேந்திரர் தம்பூராவை மீட்டி பாடத் தொடங்கினார். பாடல் முடிவுற்றது. நரேந்திரர் சிரித்துக்கொண்டே பவநாத்தை பார்த்து, இவன் மீனையும் வெற்றிலையையும் விட்டுவிட்டான் என்றார். ஸ்ரீராமகிருஷ்ணர் பவநாத்தை நோக்கி சிரித்தவாறு கூறினார், அது ஏனப்பா, வெற்றிலையிலும் மீனிலும் என்ன தவறு இருக்கிறது? அவற்றை உண்பதில் குற்றமில்லை. காமினி காஞ்சனத்தை விடுவதுதான் துறவு. ராக்கால் எங்கே? அவன் தூங்கிக் கொண்டிருக்கிறான் என்றார் ஒரு பக்தர். குருதேவர் சிரித்துக்கொண்டே, ஒருவன் கையில் பாயை சுருட்டி எடுத்துக்கொண்டு நாடகம் பார்க்க போனான். நாடகம் தொடங்க இன்னும் சற்று நேரமாகும் என்று அறிந்து பாயை விரித்து தூங்க ஆரம்பித்தான். அவன் விழித்து பார்த்தபோது நாடகம் முடிந்திருந்தது. எல்லோரும் சிரித்தார்கள். பாயை சுருட்டி அக்குளில் வைத்துக்கொண்டு வந்தபடியே வீடு திரும்பினான். சிரிப்பு. ராம்தயாள் மிகவும் நோயுற்றிருந்தார். அடுத்த அறையில் படுத்திருந்தார். குருதேவர் அங்கே சென்று அவரது உடல் நலத்தை விசாரித்தார். மாலை 4 மணி இருக்கும். வரவேற்பறையில் நரேந்திரர், ராக்கால், மா, பவநாத் முதலிய பக்தர்களுடன் குருதேவர் உட்கார்ந்திருந்தார். அப்போது பிரம்ம சமாஜ பக்தர்கள் சிலர் வந்தனர். அவர்களோடு குருதேவர் பேச ஆரம்பித்தார். பிரம்ம பக்தர் கேட்டார், சுவாமி, தாங்கள் பஞ்சதசி படித்ததுண்டா? ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், அதெல்லாம் ஆரம்பத்தில் ஒரு முறை கேட்க வேண்டும். ஆரம்பத்தில் ஒரு முறை ஆராய்ச்சியும் செய்ய வேண்டும். அதன் பிறகு அருள் உருவான ஷியாமா அன்னையை நெஞ்சே ஆர்வம் பெருகிட உள்ளே வைத்து பேணுவாய். நானும் நீயும் உருகியே தரிசித்து இன்பம் உற்றிடுவோம். மற்றோரை அருகிலும் வராமல் செய்து அடக்கியே தடுப்பாய் நீயே. சாதனை நிலையில் அவற்றையெல்லாம் கேட்க வேண்டும். கடவுளை அடைந்த பிறகு ஞானத்திற்கு ஒரு பஞ்சமும் இருக்காது. தேவி குவியலை தள்ளி தந்து கொண்டே இருப்பாள். எழுத பழகும்போது முதலில் எழுத்து கூட்டி எழுதுகிறோம். பிறகு சர்வசாதாரணமாக எழுதி கொண்டே போகலாம். பொன்னை உருக்கும்போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஒரு கையில் துருத்தி, ஒரு கையில் விசிறி, வாயிலே ஊதுகுழல் என்று பொன் உருகும் வரை பாடுபட வேண்டும். பொன் உருகி அதை அச்சில் ஊற்றிவிட்டால் பிறகு கவலைப்பட ஒன்றுமில்லை. வெறுமனே சாஸ்திரங்களை படித்தால் மட்டும் போதாது. காமினி காஞ்சனத்தின் சூழலில் இருந்தால் சாஸ்திரங்களின் ரகசியத்தை அறிய முடியாது. உலகியல் பற்றின் காரணமாக ஞானம் மங்கிவிடுகிறது. ஆவலுடன் எத்தனை காவியம் கற்றேன், கண்ணனின் காதலில் எல்லாம் மறந்தேன். எல்லோரும் சிரித்தனர். கேசவரை பற்றி பிரம்ம பக்தர்களிடம் குருதேவர் கூறினார். கேசவரிடம் யோகமும் உள்ளது, போகமும் உள்ளது. இல்லற வாழ்க்கையில் இருந்து கொண்டே அவர் இறைவனிடம் மனத்தை திருப்பி இருக்கிறார்.
ஒரு பக்தர் கல்கத்தா பல்கலைக்கழகத்தில் நடந்த பட்டமளிப்பு விழாவை பற்றி கூறினார். எங்கும் ஒரே மக்கள் வெள்ளம் என்றார். ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், பலர் கூடியிருக்கும் கூட்டத்தை பார்க்கும்போது தெய்வீகம் விழித்தெழுகிறது. நான் பார்த்தால் பரவசத்தில் நினைவை இழந்திருப்பேன். ஞாயிறு, ஏப்ரல் 8, 1883. வா சகோதரா, இன்று மீண்டும் தட்சிணேஸ்வரம் சென்று ஸ்ரீராமகிருஷ்ணரை தரிசித்து வருவோம். அவர் எப்படி பக்தர்களுடன் கழித்து மகிழ்கிறார், இறை உணர்வில் ஆழ்ந்து எப்படி எப்போதும் சமாதியில் ஆழ்ந்திருக்கிறார் என்பதை காண்போம். ஒரு சமயம் சமாதியில் ஆழ்ந்தவராகவும், மற்றொரு சமயம் பாடுவதில் மகிழ்பவராகவும், இன்னொரு சமயம் சாதாரண மனிதனைப் போல் பக்தர்களுடன் பேசுபவராகவும் அவர் காட்சியளிப்பதை காண்போம். அவரது திருவாயிலிருந்து இறைவனை பற்றி அல்லாத எந்த பேச்சும் வருவதில்லை. மனம் எப்போதும் அகமுகமாக இருக்கிறது. இயல்போ 5 வயது சிறுவனைப் போல் உள்ளது. அவரது ஒவ்வொரு மூச்சிலும் தேவியின் திருநாமத்தை உச்சரிக்கிறார். குழந்தை இயல்புடைய அவர் முற்றிலும் ஆணவமற்றவர். உலகியல் பற்று துளியும் இல்லாதவர். எப்போதும் ஆனந்தமாக இருப்பவர். கள்ளம் கபடமற்றவர். எளியவர். வேறுபாடின்றி அனைவரையும் அணைத்து கொள்பவர். ஒரே ஒரு வார்த்தை, கடவுள் மட்டுமே உண்மை, மற்ற எதுவும் உண்மை இல்லை, எல்லாம் 2 நாட்களுக்கு மட்டுமே. வா சகோதரா, அந்த பக்தி பித்தேறிய குழந்தையை பார்க்க போவோம். அவர் மகா யோகி. எல்லையற்றதான கடற்கரையில் அவர் தன்னந்தனியாக உலவுகிறார். எல்லையற்ற அந்த சச்சிதானந்த பெருங்கடலில் அவர் எதையோ காண்கிறார். பக்தி பித்தேறியவராக உலவுகிறார். நேற்று அமாவாசை நாள். அவர் பலராம் போஸின் வீட்டிற்கு போயிருந்தார். அமாவாசை இரவின் அடர்ந்த இருளில் மகாகாளி தன்னந்தனியாக மகா காலனுடன் திருவிளையாடல் புரிகிறாள். ஆகவே குருதேவரால் அமாவாசை நாளில் சாதாரண மனநிலையில் இருக்க முடிவதில்லை. அவரது நிலை ஒரு குழந்தையின் இயல்பை அடைந்து விடுகிறது. யார் இரவும் பகலும் தேவியை கண்டு கொண்டிருக்கிறாரோ, யாரால் அவளை விட்டு ஒரு கணமும் பிரிந்திருக்க இயலாதோ, அவர் குழந்தைதானே. அன்று காலை பொழுது அறையில் குருதேவர் ஒரு சிறு பையனைப் போல் அமர்ந்திருந்தார். அருகில் ராக்கால் அமர்ந்திருந்தார். மா வந்து தரையில் விழுந்து குருதேவரை வணங்கினார். குருதேவரது சகோதரனின் மகன் ராம்லாலும் அங்கிருந்தார். கிஷோரியும் இன்னும் சில பக்தர்களும் வந்து சேர்ந்தனர். புராதான பிரம்ம சமாஜத்தினரான மணிலால் மல்லிக்கும் வந்து தரையில் உடல் படிய குருதேவரை வணங்கினார். பொழுதாக ஆக பக்தர்கள் பலர் வந்து கூடினர். மணிலால் மல்லிக் காசிக்கு சென்று திரும்பியிருந்தார். அவர் ஒரு வியாபாரி. காசியில் அவருக்கு ஒரு வீடு இருந்தது. ஸ்ரீராமகிருஷ்ணர் கேட்டார், நீங்கள் காசிக்கு போயிருந்தீர்களே? ஆமாம், அங்கே சாது டாது யாரையாவது பார்த்தீர்களா? மணிலால் கூறினார், ஆம் சுவாமி, திரைலங்க சுவாமி, பாஸ்கரானந்தர் ஆகியோரை காண போயிருந்தேன். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் சொல்லுங்கள், கேட்கலாம் என்றார் ஸ்ரீராமகிருஷ்ணர். மணிலால் கூறினார், திரைலங்க சுவாமி மணிகர்ணிகா கட்டத்தில் பேணி மாதவர் கோவிலுக்கு அருகில் அதே கோவிலில்தான் இருக்கிறார். முன்பெல்லாம் அவர் இன்னும் உயர்ந்த நிலையில் இருந்ததாக மக்கள் சொல்கிறார்கள். அப்போது பல அற்புத செயல்களை செய்யக்கூடிய திறமை அவருக்கு இருந்ததாம். இப்போது அந்த சக்தி எல்லாம் மிகவும் குறைந்து விட்டதாம். ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், இதெல்லாம் உலகியல் மக்கள் பேசும் நிந்தை மொழிகள். மணிலால் கூறினார், பாஸ்கரானந்தர் அனைவருடனும் கலந்து பழகுகிறார். அவர் திரைலங்க சுவாமியைப் போல் ஒரே அடியாக யாருடனும் பேசாமல் இல்லை. ஸ்ரீராமகிருஷ்ணர் கேட்டார், பாஸ்கரானந்தருடன் நீங்கள் ஏதாவது பேசினீர்களா? மணிலால் கூறினார், ஆம், பல விஷயங்களை பேசினோம். பாவ புண்ணியம் பற்றியும் பேச்சு வந்தது. பாவ வழியில் போகாதே, பாவ நினைவுகளை விட்டொழி, புண்ணியம் தரக்கூடிய செயல்களிலேயே ஈடுபட வேண்டும், இதையே கடவுள் விரும்புகிறார் என்றார் அவர். ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், ஆம், அப்படியும் ஒரு பாதை இருக்கிறது. அது உலகியல் மக்களுக்கு உள்ளது. ஆனால் விழிப்புணர்வு பெற்றவர்கள், அதாவது இறைவன் மட்டுமே உண்மை, மற்ற எதுவும் உண்மை இல்லை என்பதை உணர்ந்தவர்கள் வேறு மனநிலையை கொண்டிருக்கிறார்கள். இறைவன் ஒருவனே அனைத்தையும் செய்பவன்.
மற்ற அனைவரும் அவருடைய கருவிகள் மட்டுமே என்பதை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். விழிப்புணர்வு பெற்றவர்கள் ஒருபோதும் தாளம் தவறுவதில்லை. ஆராய்ந்து பார்த்து அவர்கள் பாவங்களை விலக்க வேண்டியதில்லை. இறைவனிடம் அவர்களுக்கு அந்த அளவுக்கு பக்தி நிறைந்திருப்பதன் காரணமாக அவர்கள் எதை செய்தாலும் அது நல்லதாக ஆகிவிடுகிறது. ஆனால் அந்த செயலை செய்தவன் நான் அல்ல, நான் இறைவனின் சேவகன், நான் எந்திரம், இறைவனே அதை இயக்குபவர், அவர் என்னை எவ்வாறு செய்விக்கிறாரோ அவ்வாறு நான் செய்கிறேன், அவர் எப்படி பேச வைக்கிறாரோ அப்படியே நான் பேசுகிறேன், அவர் எப்படி என்னை இயக்குகிறாரோ அப்படி நான் இயங்குகிறேன் என்பதை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். விழிப்புணர்வு பெற்றவர்கள் பாவ புண்ணியங்களை கடந்தவர்கள். இறைவனே எல்லாவற்றையும் செய்கிறார் என்பதை அவர்கள் பார்க்கிறார்கள். ஓர் இடத்தில் ஒரு மடம் இருந்தது. அங்கே வாழ்ந்து வந்த துறவிகள் நாள்தோறும் மதுக்கறி பிச்சைக்காக போவார்கள். அவர்களுள் ஒருவர் ஒரு நாள் பிச்சை வாங்கி கொண்டிருந்த போது ஒரு ஜமீன்தார் யாரோ ஒருவனை ஈவு இரக்கமின்றி அடித்து கொண்டிருப்பதை கண்டார். அந்த துறவி மிகவும் கருணை வாய்ந்தவர். அவர் இடையில் குறுக்கிட்டு அடிப்பதை நிறுத்தும்படி ஜமீன்தாரிடம் கேட்டுக்கொண்டார். ஜமீன்தாருக்கு அப்போது கோபம் பொங்கிக் கொண்டிருந்தது. அந்த கோபத்தை துறவியின் மீது காட்டிவிட்டார். ஜமீன்தார் அடித்த அடியில் துறவி சுய நினைவை இழந்து தரையில் சாய்ந்தார். இதை பார்த்த ஒருவர் மடத்திற்கு சென்று உங்களுள் ஒருவரை ஜமீன்தார் புரட்டி எடுத்துவிட்டார் என்று தெரிவித்தார். மடத்து துறவிகள் ஓடி சென்றனர். அங்கே துறவி நினைவிழந்து கிடந்தார். 4-5 துறவியர் அவரை மடத்திற்கு தூக்கி கொண்டு போய் ஓர் அறையில் படுக்க வைத்தனர். அவருக்கு நினைவு வரவில்லை. சில துறவிகள் அவரை சுற்றி வருத்தத்துடன் உட்கார்ந்திருந்தனர். ஒரு சிலர் அவருக்கு விசிறினர். வாயில் கொஞ்சம் பால் புகட்டி பார்க்கலாம் என்று ஒருவர் சொன்னார். வாயில் சிறிது சிறிதாக பாலை புகட்டியதும் அவருக்கு மயக்கம் தெளிந்தது. அவர் கண்களை திறந்து பார்த்தார். ஓ, இவருக்கு நினைவு வந்துவிட்டதா, ஆட்களை அடையாளம் கண்டுபிடிக்க முடிகிறதா என்று பாருங்கள் என்று கூறிவிட்டு ஒருவர் அவரிடம் உரத்த குரலில், சுவாமி, உங்களுக்கு யார் பால் புகட்டுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அந்த துறவி மெல்லிய குரலில், சகோதரா, யார் என்னை அடித்தாரோ அவரேதான் இப்போது பாலூட்டுகிறார் என்று கூறினார். இறைவனை அறியாமல் இத்தகைய நிலை ஏற்படுவதில்லை. மணிலால் கூறினார், ஆம், நீங்கள் கூறியது மிக மிக உயர்ந்த நிலை. இது போன்ற விஷயங்களை பற்றியெல்லாம் பாஸ்கரானந்தருடன் பேசினேன். அவர் எந்த வீட்டிலாவது தங்குகிறாரா என்று ஸ்ரீராமகிருஷ்ணர் கேட்டார். ஆம், ஒருவரின் வீட்டில் தங்கியிருக்கிறார் என்றார் மணிலால். அவருக்கு என்ன வயது என்று ஸ்ரீராமகிருஷ்ணர் கேட்டார். 55 இருக்கலாம் என்றார் மணிலால். வேறு ஏதாவது பேசினீர்களா என்று ஸ்ரீராமகிருஷ்ணர் கேட்டார். மணிலால் கூறினார், எப்படி பக்தியை பெறுவது என்று கேட்டேன். அதற்கு அவர், நாம ஜபம் செய், ராம் ராம் என்று ஜெபி என்று சொன்னார். ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், இவை அருமையான வார்த்தைகள். பவதாரிணி, ராதாகாந்தர், 12 சிவாலயங்கள் ஆகியவற்றில் பூஜை முடிந்துவிட்டது. நைவேத்தியத்திற்கான மணி அடித்தது. கோடைக்கால வெயில் கடுமையாக இருந்தது. நீரேற்றம் ஆரம்பித்தது. கங்கை வடதிசை நோக்கி பாயத் தொடங்கியது. தென் திசையிலிருந்து இளம் காற்று வீசியது. குருதேவர் உணவிற்கு பிறகு தமது அறையில் இளைப்பாறிக் கொண்டிருந்தார். பஷீர்காட்டிற்கு அருகே ராக்காலின் ஊர் இருந்தது. அங்கே கோடை காலத்தில் தண்ணீர் தட்டுப்பாடு மிகவும் அதிகம். ஸ்ரீராமகிருஷ்ணர் மணிமல்லிக்கிடம், ராக்கால் தன் ஊரில் தண்ணீர் தட்டுப்பாடு அதிகமாக இருப்பதாக சொன்னான். நீங்கள் அங்கே ஒரு குளம் வெட்டி தரக்கூடாதா? அப்படி செய்தால் எவ்வளவோ பேருக்கு உதவியாக இருக்குமே. சிரித்தவாறே, உங்களிடம்தான் நிறைய பணம் இருக்கிறதே, அவ்வளவு பணத்தையும் வைத்துக்கொண்டு என்ன செய்ய போகிறீர்கள்? ஆனால் எண்ணெய் வியாபாரி ஆயிற்றே, அவர்கள் மிகவும் கஞ்ச பேர்வழிகள் என்று கேள்விப்பட்டேன் என்று குருதேவர் சிரித்து கொண்டே கூறினார். பக்தர்களும் சிரித்தார்கள். மணிலால் மல்லிக்கின் வீடு கல்கத்தாவில் சிந்தூரியா பட்டியில் இருந்தது. அவருடைய வீட்டில் சிந்தூரியா பட்டி பிரம்மசமாஜ கிளையின் ஆண்டு விழா நடைபெறும். அந்த விழாவை முன்னிட்டு அவர் பலரை தமது வீட்டிற்கு அழைப்பதுண்டு. குருதேவரையும் அழைப்பார். மணிலாலுக்கு வராக நகரில் ஒரு தோட்ட வீடு இருந்தது. அவர் அடிக்கடி அங்கு சென்று தனிமையில் தங்குவது வழக்கம். அப்போதெல்லாம் தட்சிணேஸ்வரம் சென்று குருதேவரை தரிசிப்பார். மணிலால் உண்மையாகவே கஞ்ச பேர்வழிதான். அவர் வராக நகருக்கு வரும்போது பெரும்பாலும் முழு தூரத்திற்கும் வண்டி அமர்த்தி கொண்டு வரமாட்டார்.
முதலில் டிராம் வண்டியில் சோபா பஜாருக்கு வருவார். அங்கிருந்து கூட்டு கட்டண வண்டியில் வராக நகர் வருவார். அவரிடம் பணத்திற்கு குறைவே இல்லை. குருதேவர் இவ்வாறு கூறிய சில ஆண்டுகளுக்கு பிறகு ஏழை மாணவர்களின் உணவு உடை வசதிகளுக்காக 25,000 ரூபாயை ஒதுக்கி அறக்கட்டளையாக வழங்கினார். குருதேவர் இவ்வாறு கூறிய பிறகு மணிலால் பதில் எதுவும் சொல்லாமல் அமர்ந்திருந்தார். சிறிது நேரம் பல்வேறு பேச்சுக்கள் நடைபெற்றன. இடையே அவர் குருதேவரிடம், சுவாமி, குளம் வெட்டுவதை பற்றி சொன்னீர்கள், சரிதான். அதை மட்டும் சொல்லியிருந்தால் போதுமே. எண்ணெய் வியாபாரி அது இது என்றெல்லாம் ஏன் சொல்ல வேண்டும் என்று கேட்டார். பக்தர்கள் சிலர் வாயை பொத்திக் கொண்டு சிரிப்பை அடக்க முயன்றனர். குருதேவரும் சிரித்தார். சிறிது நேரம் சென்றது. புராதான பிரம்மசமாஜ பக்தர்கள் சிலர் கல்கத்தாவிலிருந்து வந்தனர். அவர்களுள் டாகூர் தாஸ் சேன் என்பவரும் ஒருவர். அறையில் பக்தர்கள் பலர் இருந்தார்கள். குருதேவர் சிறிய கட்டிலின் மீது வடக்கு நோக்கி அமர்ந்திருந்தார். புன்சிரிப்புடன் ஒரு குழந்தையைப் போல் பிரம்மசமாஜ அன்பர்களுடன் ஆனந்தமாக பேச ஆரம்பித்தார். ஸ்ரீராமகிருஷ்ணர் பிரம்மசமாஜத்தினர் மற்றும் பிற பக்தர்களை பார்த்து கூறினார், நீங்கள் பிரேமை பிரேமை என்கிறீர்களே, அது என்ன அவ்வளவு சுலபத்தில் அடையக்கூடியதா? சைத்தன்யருக்கு பிரேமை ஏற்பட்டிருந்தது. பிரேமைக்கு 2 அடையாளங்கள் உள்ளன. முதலில் உலகம் மறந்து போகும். இறைவனிடம் கொண்ட அன்பு காரணமாக புற நினைவு போய்விடுகிறது. சைத்தன்ய தேவர் வானத்தை பிருந்தாவனம் என்று கருதினார், சமுத்திரத்தை யமுனை என்று கருதினார். 2வது அடையாளம், மிக பிரியமான உடல் மீது கூட என்னுடையது என்ற உணர்வு இருக்காது. நான் உடல் என்ற உணர்வு அடியோடு நீங்கிவிடுகிறது. இறையனுபூதிக்கு சில அடையாளங்கள் உள்ளன. யாரிடம் அனுராகத்தின் கிரணங்கள் உதைத்து விட்டனவோ அவன் இறை அனுபூதி பெற காலதாமதம் இல்லை. அந்த அனுராகத்தின் கிரணங்கள் எவை? விவேகம், வைராக்கியம், உயிர்களிடம் கருணை, சாது சேவை, சாது சங்கம், இறைவனின் நாமத்தையும் குணங்களையும் பாடுதல், உண்மை பேசுதல் முதலியவை. அனுராகத்தின் இந்த அடையாளங்களை காணும்போது இறைக்காட்சி கிடைக்கும் காலம் வெகு தொலைவில் இல்லை என்று உறுதியாக சொல்லலாம். வேலைக்காரன் தன் வீட்டில் செய்யும் ஏற்பாடுகளை பார்த்தாலே எஜமான் அங்கே வரப்போகிறார் என்பதை உறுதியாக சொல்லிவிடலாம். முதலாவதாக வீட்டை சுற்றியுள்ள செடி கொடிகள், கற்கள், குப்பை முதலியவற்றை அப்புறப்படுத்துவான். பிறகு அறைகளில் உள்ள புகைக்கரி, ஒட்டடை எல்லாம் நீக்கப்படும். பிறகு முற்றமும் தரையும் மற்ற இடங்களும் துப்புரவாக பெருக்கி கழுவப்படும். கடைசியாக எஜமானரே அந்த வீட்டிற்கு கம்பளம், ஹூக்கா போன்ற பல பொருட்களை அனுப்பி வைப்பார். இவையெல்லாம் வந்து சேர்வதை பார்த்தே எஜமான் விரைவில் அங்கு வரப்போகிறார் என்பதை புரிந்து கொள்ளலாம். ஒரு பக்தர் கேட்டார், முதலில் ஆராய்ச்சி செய்து புலன்களை அடக்க வேண்டுமா? ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், அப்படியும் ஒரு பாதை இருக்கிறது. அதற்கு விசார மார்க்கம் என்று பெயர். ஆனால் பக்தி நெறியின் மூலமாகவும் அந்த கரணங்கள் தாமாக அடங்கிவிடுகின்றன. அது சுலபமான முறையும் கூட. இறைவனிடம் எந்த அளவுக்கு அன்பு அதிகமாகிறதோ அந்த அளவுக்கு புலனின்பங்கள் புளித்துவிடும். குழந்தை இறந்து போன அன்று அந்த வேதனைக்கிடையில் தம்பதிகளின் மனம் உடலின்பத்தை நாடுமா? ஒரு பக்தர் கேட்டார், கடவுளை நேசிக்க என்னால் முடிவதில்லையே. ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், அவரது திருநாமத்தை ஜெபியுங்கள், எல்லா பாவங்களும் தொலைந்து போகும். காமம், குரோதம், உடல் சுகங்களின் மீதுள்ள நாட்டம் எல்லாம் பறந்தோடிவிடும். ஒரு பக்தர் கேட்டார், நாம ஜபத்தில் எப்படி நாட்டம் ஏற்படும்? ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், அவருடைய திருநாமத்தில் ருசி ஏற்பட வேண்டும் என்று ஏக்கத்துடன் அவரிடம் பிரார்த்தனை செய்யுங்கள். அவர் உங்கள் ஆவலை நிறைவேற்றி வைப்பார். இவ்விதம் கூறிவிட்டு குருதேவர் தமது இனிய குரலில் பாடத் தொடங்கினார். உயிர்களின் துன்பத்தில் உருகி தமது இதய வேதனையை தேவியிடம் தெரிவிப்பது போலவும், உயிர்களின் துன்பத்தை தம்மீது ஏற்றுக்கொண்டு அதனை தேவியிடம் தெரிவிப்பது போலவும் அந்த பாடல் அமைந்திருந்தது. ஆருடைய தவறுமே இல்லையம்மா, இதில் ஆச்சரியம், நான் வெட்டிய குளத்தினிலே நானே வீழ்ந்து மூழ்குகிறேன் அம்மா. கண்ணீரில் மூழ்கி நான் தவிக்கலானேன். 6 விரோதிகளே வில்லேந்தி அரும்பூமி தனிலோர் கிணறு தோண்ட, வாரி அடித்ததே கருநிற நீர்,
வந்த நீர் அம்மம்மா காலனன்றோ. கரையேற்றும் அன்னையே, முக்குணங்கள் குடிகொண்ட கோவிலே, பதில் உரைப்பாய். கரையேற்றும் என்னையும் உனது மகிமை கட்டாயம். என இங்கு மாற்றிடாதே. என்றிந்த தண்ணீர்தான் வடியுமென்று ஏங்கினேன். தாசரதி வெளியில் துயர வெள்ளம். அன்றெனது இடுப்பு வரை இருந்த நீர்தான் அன்னையே மார்பு வரை வளரலாச்சே. உன் கடைக்கண் பார்வை அருள வேண்டும். உன் கருணையால் முக்தி கிட்ட வேண்டும். என் உயிரை காத்திடு எனது தாயே. என்னை நீ கரையேற்று எந்தன் அம்மா. மனிதர்களுக்கு உலகியல் என்னும் கடும் காய்ச்சல் கண்டிருக்கிறது. இறைவனின் திருநாம ஜபத்தில் சுவை ஏற்படுமானால் அது போய்விடும். ஸ்ரீராமகிருஷ்ணர் தொடர்ந்து கூறினார், சர்வேஸ்வரி, உனது திருநாமத்தில் எனக்கு ருசி ஏற்படவில்லையே. கடும் காய்ச்சல் கண்டு உணவு ருசிக்காத நிலை வந்துவிட்டால் அதன் பின் நோயாளி பிழைப்பதற்கு வழியில்லை. உணவில் கொஞ்சமாவது ருசி இருந்தால் அவன் பிழைப்பதற்கு ஏதோ நம்பிக்கை உண்டு. ஆகவேதான் பகவானின் நாமத்தில் ருசி ஏற்பட வேண்டும். அவரது நாமத்தை ஜபிக்க வேண்டும். துர்க்கை நாமம், கிருஷ்ண நாமம், சிவநாமம் என்று எந்த பெயரில் வேண்டுமானாலும் அவரை அழைக்கலாம். நாமத்தை ஜபித்து ஜபித்து அனுராகம் உதயமாகி நாளுக்கு நாள் ஆனந்தம் பெருகுமானால் பிறகு எந்த பயமும் இல்லை. கடும் காய்ச்சல் நிச்சயமாக விலகியே தீரும். இறைவனின் திருவருள் கிடைக்கவே செய்யும். மனநிலைக்கு ஏற்பவே பலனும் அமைகிறது. 2 நண்பர்கள் தெருவழியாக சென்று கொண்டிருந்தனர். ஓரிடத்தில் பாகவதம் படித்துக் கொண்டிருந்தார்கள். ஒருவன் மற்றொருவனை பார்த்து, வா நண்பா, பாகவதம் கேட்கலாம் என்று சொல்லி உள்ளே நுழைந்தான். மற்றொருவன் உள்ளே எட்டி பார்த்துவிட்டு வெளியே சென்று ஒரு விலைமகளின் வீட்டிற்கு போனான். ஆனால் சிறிது நேரம் கழிந்ததும் அவனுக்கு அந்த இடம் வெறுத்துவிட்டது. என்ன வெட்கக்கேடு! என் நண்பன் மகாவிஷ்ணுவின் மகிமைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறான், நானோ இங்கு விழுந்து கிடக்கிறேன் என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டான். அங்கே பாகவதம் கேட்டுக்கொண்டிருந்தவனுக்கும் வெறுப்பு ஏற்பட்டது. அவனும் தனக்குள், எத்தகைய முட்டாள் நான்! இங்கே ஒருவன் ஏதோ வளவளத்துக் கொண்டிருக்கிறான், நானும் உட்கார்ந்திருக்கிறேன். என் நண்பனோ அங்கே இன்பத்தில் மிதந்து கொண்டிருக்கிறான் என்று நினைத்து கொண்டான். காலப்போக்கில் இருவரும் இறந்தனர். பாகவதம் கேட்டுக்கொண்டிருந்தவனை யமதூதன் வந்து கொண்டு போனான். விலைமகள் வீட்டிற்கு போனவனை விஷ்ணு தூதன் வந்து வைகுண்டத்திற்கு அழைத்து சென்றான். இறைவன் மனத்தை பார்க்கிறான். ஒருவன் என்னென்ன செய்கிறான், எங்கெங்கு வாழ்கிறான் என்றெல்லாம் பார்ப்பதில்லை. கர்த்தாபஜா சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள் மந்திர தீட்சை தரும்போது, இப்போது மனம் உன்னுடையது என்பார்கள். அதாவது, இப்போது முதல் எல்லாம் உன் மனத்தை பொறுத்தது. யாருக்கு மனம் நல்லதாக இருக்கிறதோ அவனது செயல்பாடுகள் நன்றாக இருக்கும், அவனுக்கு கிடைக்கின்ற பலனும் நன்றாகவே இருக்கும் என்று அவர்கள் சொல்வார்கள். உயர்ந்த மனநிலையின் காரணமாகவே ஆஞ்சநேயர் கடலை தாவி சென்றார். நான் ராமனுடைய சேவகன், நான் ராமநாமத்தை உச்சரிப்பவன், என்னால் சாதிக்க இயலாத ஏதாவது இருக்க முடியுமா? இப்படிப்பட்ட நம்பிக்கை அவருக்கு இருந்தது. அகங்காரம் இருக்கும் வரை அஞ்ஞானமும் இருக்கும். அகங்காரம் இருக்கும் வரை முக்தி கிடையாது. மாடு ஹம்பா ஹம்பா என்று கத்துகிறது, ஆடு மே மே என்று கத்துகிறது. அதன் காரணமாக அவைகளுக்கு எவ்வளவு துன்பம்! கசாப்பு கடைக்காரனிடம் வெட்டுப்படுகிறது. அவற்றின் தோலை கொண்டு செருப்பு, மிருதங்கம் போன்றவற்றை தயாரிக்கிறார்கள். அத்துடன் துன்பங்கள் முடியவில்லை. ஹிந்தி மொழியில் ஹம் என்றால் நான் என்று பொருள், மே என்றாலும் நான் என்றுதான் பொருள். நான் நான் என்று சொல்வதால் எவ்வளவு துன்பங்களை அவை அனுபவிக்க வேண்டியிருக்கிறது. கடைசியாக அவற்றின் நரம்பை கொண்டு பஞ்சடிக்கும் வில்லின் நாணை செய்கிறார்கள். பஞ்சை சுத்தம் செய்பவனின் கையில் போன பிறகுதான் அது துஹி துஹி, அதாவது நீ நீ என்று ஒலி எழுப்புகிறது. நீ நீ என்று சொல்ல ஆரம்பித்த பிறகுதான் விடுதலை, அதன் பிறகு துன்பமில்லை. இறைவா, செயல் உன்னுடையது, நான் வெறும் கருவி மட்டுமே. இந்த உணர்வுதான் ஞானம். பணிவு இருந்தால்தான் உயர முடியும். சாதக பறவையின் கூடு கீழே இருக்கிறது, ஆனால் அது பறப்பதோ மிக மிக உயரத்தில். மேடான நிலத்தில் பயிர் செய்ய முடியாது, தாழ்ந்த இடம் வேண்டும். அங்குதான் தண்ணீர் தேங்கும். தண்ணீர் தேங்கினால்தான் பயிர் செய்ய முடியும்.
சிறிது கஷ்டப்பட்டாவது சத்சங்கத்தை நாட வேண்டும். குடும்பத்தில் உலகியல் பேச்சிற்கு மட்டும்தான் இடம் இருக்கிறது. இந்த நோய் அவனை விடாமல் பற்றி கொண்டு விட்டது. கிளி கூண்டில் வசிக்கும்போது ராம் ராம் என்று சொல்கிறது. ஆனால் அது காட்டை அடைந்துவிட்டால் முன்பு போலவே கீ கீ என்று கத்த ஆரம்பித்துவிடும். பணம் இருப்பதாலேயே ஒருவன் பெரிய மனிதன் ஆகிவிட மாட்டான். பெரிய மனிதனின் வீட்டிற்கு அடையாளம் ஒன்று உண்டு. அவனுடைய வீட்டில் எல்லா அறைகளிலும் விளக்குகள் ஏற்றப்பட்டிருக்கும். ஏழையால் அதிகமாக எண்ணெய் வாங்க முடியாது. அது காரணமாக அவனால் பல விளக்குகள் எரிய ஏற்பாடு செய்ய இயலாது. இந்த உடலாகிய கோவிலை இருள் சூழ்ந்ததாக வைத்திருக்கக்கூடாது. அதில் ஞான தீபத்தை ஏற்றி வைக்க வேண்டும். அகத்தில் ஞான தீபம் ஏற்றி பிரம்மமயியின் முகத்தை பார். எல்லோருமே ஞானம் பெறலாம். ஜீவாத்மாவும் பரமாத்மாவும். பிரார்த்தனை செய்யுங்கள். அந்த பரமாத்மாவுடன் எல்லா ஜீவாத்மாக்களும் இணைய முடியும். கேஸ் வருவதற்கான குழாய் எல்லா வீட்டிலும் இணைக்கப்பட்டுள்ளது. கேஸ் கம்பெனியிலிருந்து கேஸ் பெற்றுக்கொள்ளலாம். மனு போடு. அங்குள்ளவர்கள் வேண்டிய ஏற்பாடு செய்து தருவார்கள். அப்போது வீட்டில் விளக்கு எரியும். சியால்தகாவில்தான் அதன் ஆபீஸ் இருக்கிறது. எல்லோரும் சிரித்தார்கள். சிலருக்கு விழிப்புணர்வு உண்டாகிவிட்டது. அதற்கான சில அடையாளங்கள் உள்ளன. இறைவனை பற்றியதை தவிர வேறு எந்த பேச்சையும் கேட்பது அவர்களுக்கு சுவைப்பதில்லை. 7 கடல்களும் கங்கை யமுனை நதிகளும் நீர் நிரம்பி இருந்தாலும் சாதக பறவை மழை நீரை மட்டுமே விரும்புகிறது. தாகத்தால் தொண்டை வறண்டு வெடித்தாலும் அது வேறு எந்த நீரையும் பருகாது. குருதேவர் பாடுமாறு கூறினார். ராம்லாலும் காளி கோவிலில் வேலை பார்த்து வந்த ஒரு பிராமணரும் பாடினர்.